டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவால் பொருட்களின் விலை உயருமா என்பது குறித்து வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் நெறியாளர் தேவப்பிரியன். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு சரிவை சந்திச்சிட்டு இருக்கு. இதன் காரணமாக மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல் உருவாயிருக்கு. 2015 இந்திய ரூபாயின் மதிப்பு, ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 64 ரூபாயா இருந்துச்சு. இப்போ இந்த மதிப்பு 90 ரூபாயா மாறி இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு சரிவுக்கு வெவ்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று, அமெரிக்காவுடைய இறக்குமதி வரி தொழில்துறையினர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொன்று, கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் இந்தியாவில் முதலீடு செய்யப்பட்டிருந்த வெளிநாட்டு முதலீடுகள் ஏறக்குறைய $17 பில்லியன் இங்கிருந்து திரும்ப பெறப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று, ஆர்பிஐயுடைய பொருளாதார கொள்கை. இதன் காரணமாக என்ன பாதிப்பு ஏற்படும், ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, கச்சா எண்ணெய் இறக்குமதி, நாம டாலரில் தான் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறோம். அதாவது இந்தியாவில் பயன்படுத்தப்படக்கூடிய எண்ணெய்கள், எரிபொருள் 90% அப்படின்றது இறக்குமதி மூலமாக தான் பெறப்படுது. இன்னொன்று, சமையல் எண்ணெயும் 60 விழுக்காடு இறக்குமதி மூலமாக தான் பெறப்படுது. ஸோ இதற்கெல்லாமே நம்ம டாலரில் தான் பே பண்ணுறோம். இதன் காரணமாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் லேப்டாப், மொபைல் ஃபோன், ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் உபகரணங்களுடைய விலை உயரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இது எல்லாமே நம்ம பெரும்பாலும் இறக்குமதி பண்ணுறோம், அல்லது இதற்கான மூலப்பொருட்களை நம்ம டாலராக கொடுத்து தான் இறக்குமதி பண்ணுறோம். இன்னொரு பக்கம் மாணவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இந்த இந்திய ரூபாய் மதிப்பு சரிவு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்தியாவிலிருந்து வெளிநாட்டில் கல்வி கற்க போகக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வருஷத்திற்கு டாலரில் தான் அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் அதிக அளவுக்கு இந்திய ரூபாயை கட்டினா தான் அங்கே போய் படிக்க முடியும் அப்படின்ற நிலைமை ஏற்படுது. இன்னொரு பக்கம் டாலரில் சிலர் எஜுகேஷனல் லோன் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கான வட்டி விகிதமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 10% 12% அளவுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா வட்டி பே பண்ண வேண்டிய சூழல் ஏற்படுது. இன்னொரு பக்கம் சிறு குறு வியாபாரிகள், இங்கேருந்து நிறைய பேர் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ண போவாங்க, அவங்களுக்கு போக்குவரத்து செலவு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும். இதன் காரணமாக, அதாவது அன்றாட வாழ்க்கையில் தேவையான பொருட்களில் விலைவாசி ஏற்றம் காண்பதற்கான வாய்ப்பை இந்த இந்திய ரூபாய் மதிப்பு சரிவு அப்படின்றது ஏற்படுத்தி இருக்கு.